ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆர் டெய்லி மார்னிங் 6 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து 2024 ஜான் டு ஏப்ரல் மந்த் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை ரீகால் பண்ணிட்டு வரோம். ஓகே, இன்னொரு டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்தியாவுடைய முதல் ஏஐ ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐரிஸ். இவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட முதல் ஆசிரியை. இது வந்து கேடிசிடி மேல்நிலைப் பள்ளியில் தான் இந்த ஆசிரியரை வந்து உருவாக்கியிருப்பாங்க. எந்த நிறுவனத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா மார்க் லேப் எஜுடெக் அப்படின்ற நிறுவனத்தின் மூலமாக தான் வந்து இந்த ஏஐ ஆசிரியை உருவாக்கியிருப்பாங்க. இதே ஸ்கூலில் தான் 2021 வந்து நிதி ஆயோக் புத்தாக்க திட்டத்தின் கீழே அடல் டிங்கரிங் லேபும் வந்து உருவாக்குனாங்க. ஓகே, அடுத்ததாக பெண்களுக்கான கருப்பை வாய் பகுதியில் ஏற்படுற புற்றுநோய்க்கு காரணமான வைரஸ் பேர் வந்து மனித பாப்பிலோமா வைரஸ், HPV, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லுவோம். இதற்கான தடுப்பூசி வந்து HPV வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அடுத்ததாக 9 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு 6 மாத இடைவெளியில் 2 தவணைகளாக இந்த தடுப்பூசியை வந்து செலுத்தி கொள்ளலாம். அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 முறை வந்து இந்த தடுப்பூசியை வந்து செலுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக இதற்கான பரிசோதனை பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்ஸ்மியர்ஸ் பரிசோதனை. WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளே கருப்பை வாய் புற்றுநோயை வந்து முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை என்னன்னு சொல்கிறாங்கன்னா 90% பெண்களுக்கு இந்த வேக்சினை வந்து செலுத்தணும். அதாவது 14 வயதுக்குட்பட்ட 90% பெண்களுக்கு இந்த HPV வேக்சினை வந்து செலுத்தணும். 70% பெண்களுக்கு 35 வயசுக்குள்ளே இந்த பரிசோதனையை வந்து மேற்கொள்ளணும். 90% பெண்களுக்கு இந்த பரிசோதனையை வந்து முன்கூட்டியே கண்டறிந்து இந்த நோயை வந்து தடுக்கணுன்றது தான் இதனுடைய இலக்காக வந்து இருக்குது. ஓகே, அடுத்ததாக 2033 2035க்குள்ளே நிலவில் அணு உலையை அமைக்கிறதுக்காக ரஷ்யாவும் சீனாவும் வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்ததாக நீருக்கடியில் முதல் மெட்ரோ ரயில் சேவை வந்து கொல்கத்தாவில் குறிப்பாக ஹூக்ளி நதியில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து இருக்குது. அடுத்ததாக 2022 கவிக்கோ விருது யார் பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் நெல்லை ஜெயகாந்தா அவர்கள். அடுத்ததாக தமிழகத்தில் விண்வெளி தொழில்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக டிட்கோ நிறுவனம் வந்து இன்ஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனத்து கூட வந்து ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக இந்த நிறுவனம், அதாவது இந்தியாவில் உள்ள அரசு சாரா நிறுவனங்களினுடைய அனைத்து விண்வெளித்துறை நடவடிக்கைகளுக்கான ஒற்றை நிறுவனம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்பேஸ் அப்படின்ற நிறுவனம். இந்த ஒடேசா துறைமுகம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் நாட்டில் தான் வந்து இருக்குது. நிதி ஃபார் ஸ்டேட் அப்படின்ற வெப்சைட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய வெப்சைட் இது. இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாநிலத்துக்கு தேவையான திட்டங்களை வந்து இந்த வலைதளத்தில் வந்து பதிவு செஞ்சு பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக தமிழகத்தில் 500 ஆண்டு கால பழமையான ஒரு அரிக்கண்டம் கற்சிலை வந்து கிடைச்சிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்க உடையார்பாளையம் கிராமத்தில் இருக்க செல்லியம்மன் திருக்கோயில், அந்த கோயிலில் தான் வந்து இந்த அரிகண்டம் கற்சிலை வந்து கிடைச்சிருக்கு. அரிகண்டம் கற்சிலை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மன்னர் வந்து போரில் வெற்றி பெறணுன்றதுக்காக பெண் தெய்வங்களை வந்து வேண்டிக் கொண்டு அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா தன் தலையை வந்து தானே அறிந்து கொண்டு உயிர் விடுதல், அதற்காக தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா அரிகண்டம் கற்சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக உலகிலேயே முதன்முறையாக கருக்கலைப்பை ஒரு அரசியலமைப்பு சட்ட உரிமையை ஆக்கியது வந்து எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ஸ் தான். ஓகே, அடுத்ததாக 2024 சர்வதேச மகளிர் தின குறிக்கோளாக வந்து ஐநா சபை எதை அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் முதலீடு மூலம் அதிகரித்த வளர்ச்சி. அதாவது மகளிரை வந்து தொழில்துறையில் வந்து நல்ல ஒரு நிலைமையில் கொண்டு வரணுன்றது தான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. ஓகே, அடுத்ததாக தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய சொந்த செலவு மூலமாக கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை வந்து வாங்கிக்கலாம். அதற்கான கடனுதவி வந்து தமிழக அரசின் மூலமாக வந்து அளிக்கப்படும் சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த ஸ்கீமை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்ததாக தமிழக அரசினுடைய ஔவையார் விருது யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா பாஸ்டினா சூசைராஜ் அவர்கள். அதாவது கருக்கு அப்படின்ற தன் வரலாறு புதினத்துக்காக வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஔவையார் விருதுன்றது 2012 வந்து வழங்கப்பட்டு வருது. சமீபத்தில் மாநிலங்களவையினுடைய எம்பியாக குடியரசுத் தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டவங்க தான் வந்து சுதாமூர்த்தி. இவங்க வந்து இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர்னுடைய ஒய்ஃபு. அடுத்ததாக இந்தியாவில் முதல் முறையாக வந்து அரசே நிர்வகிக்கிற OTT தளம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சி ஸ்பேஸ். இது வந்து கேரளா மாநிலத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓலா ஊபர்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு OTT தான் வந்து சி ஸ்பேஸ்ன்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.